மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நாம் அந்தர்யோகத்தில் உத்தவ கீதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது நாம் அந்த ஆசிரமத்தில் 45வது அந்தர்யோகம். உத்தவ கீதையில் 25வது அந்தர்யோகம். பகவத்கீதை 19 அந்தர்யோகம் பார்த்தோம். பிறகு ஒரு இடையில போன அந்தர்யோகத்தில் பக்தி யோகம் பார்த்தோம். இது உத்தவ கீதையில் 25வது அந்தர்யோகம். அதில் நம்ம முதல்ல 5 அத்தியாயம் பார்த்து முடித்து, உத்தவ கீதையில் 5 அத்தியாயம் பார்த்து முடித்து 6வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 10 அத்தியாயம் முடித்து 11வது அத்தியாயத்துக்கு நாம் வந்திருக்கோம். 11வது அத்தியாயம் வந்திருக்கோம். நம்ம இப்போ முதல் அத்தியாயத்தில் கலி தர்மம், யது வம்சம் இதெல்லாம் சொன்னார். 1வது அத்தியாயம் கதையாக வந்துச்சு. பிறகு கலி தர்மம், அந்த யது வம்ச அழிவெல்லாம் பற்றி சொன்னார். பிறகு வேதாந்தத்தினுடைய சாரம் வந்தது. உத்தவர் சிஷ்யனாக மாறினார். முதல்ல மேலோட்டமாக உபதேசம் பண்ணார். பிறகு உத்தவர் சிஷ்யனாக மாறி பகவான் உபதேசம் பண்ணார். அதில் அவதூத கீதை வந்தது. அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்ன உபதேசமெல்லாம் அதை பகவான் சொன்னார். பாகவதம் யார் சொல்கிறது? பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகர் சொல்கிறார். அதுக்குள்ளே உத்தவ கீதை வருது. அந்த உத்தவ கீதையில் உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த கிருஷ்ணர் சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு என்ன சொன்னார்? அவதூத கீதை. அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்னார். அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதில் 24 குருமார்களை சொல்லி, பிறகு தன்னையே ஒரு குருவாக சொல்லி, தன்னுடைய சரீரத்தையே குருவாக சொல்லி அவர் உபதேசத்தை முடித்தார். தன்னுடைய உடம்பையே குருவாக சொன்னார். பிறகு தன்னை பற்றியும் சில கருத்துக்களை கூறி முடித்தார். பிறகு மீண்டும் பகவான் உத்தவருக்கு நேரடியாக உபதேசம் செய்கின்றார். இது உத்தவ கீதையில் 5வது அத்தியாயம். பாகவதம் 11வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தின் சாரம் நேரடியாக உபதேசம் பண்ணும்போது பார்த்து முடித்தேன். அதில் என்னன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு கர்மயோகத்தை பற்றி சொன்னார். இதுக்கு முந்தின அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி நிறையா சொல்லி அதில் வைராக்கியம், சாதனைகள் எல்லாம் பார்த்தோம். பிறகு ஞான யோகத்தின் சாரத்தை சொன்னார். இதுக்கு முந்தின அத்தியாயத்தில் நாம் எல்லாம் பார்த்துருக்கோம். கர்மயோகம், அதிலேருந்து வைராக்கியம் முதலான சாதனைகள்லாம் மனுஷனுக்கு எப்படி வருது அப்படின்னு சொன்னார். பிறகு ஞான யோகத்தை சொல்லி அதில் சிரவணம், மனனம் எல்லாம் பார்த்தோம். அதாவது மனனம்னா, சிரவணம்ங்கிறது ஞானத்தை பெறுறது, மனனம்ங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய சந்தேகம். அங்கே என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, மோட்சத்தை பற்றிய சந்தேகம் வந்துச்சு. மோட்சம்னா என்ன? அதில் பூர்வ மீமாம்சகர்கள், கர்மகாண்டத்தில் இருக்கவங்கெல்லாம், சாதாரண மக்களெல்லாம் மோட்சம்னா என்ன நினைக்கிறாங்க? சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போகிறது மோட்சம் நினைக்கிறாங்க. அங்கே போய் சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறது மோட்சம் நினைக்கிறாங்க. எப்போ கர்த்தா போக்தா, செய்பவன் செயலினுடைய பலனை அனுபவிக்கங்கிற தன்மை வந்துச்சு, அது மோட்சம் இல்லை அப்படிங்கிறத நம்ம விரிவாக நிறைவாக பார்த்தோம். சொர்க்கமே மோட்சம் கிடையாது, சொர்க்கத்தினுடைய அனித்துவத்துவத்தெல்லாம் சொன்னார். பிறகு இதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு கடைசியாக வேதாந்தத்தினுடைய சாரத்தை சொல்லி உத்தவருடைய சந்தேகம் வந்தது. மீண்டும் நம்ம அங்கே தான் அந்த அடுத்த அத்தியாயம் ஆரம்பித்தோம். அங்கே உத்தவருடைய கேள்வி என்னாச்சுன்னு சொன்னீங்கன்னா, என்ன மாதிரி கேள்வி கேட்டான்னு சொன்னால், அதாவது இந்த ஜீவன் இந்த சரீரத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி எல்லா ஜீவனுமே இந்த சரீரத்தோடு செயல்படும் போது அதில் பந்தப்பட்டிருக்கான் ஒருத்தன், பந்தப்படாதவன் ஒருத்தன் சொல்கிறீங்க. இது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். முதல் கேள்வி பந்தப்பட்டவன், பந்தப்படாதவன், இதை பற்றிய கேள்வி கேட்டார். ஒருவன் ஏன் பந்தப்படுகின்றான்? எல்லாரும் ஒரே மாதிரி காரியம் பண்ணுறான், ஆனால் ஒருத்தன் பந்தப்பட்டிருக்கான், இன்னொருத்தன் பந்தப்படாமல் இருக்கின்றான். அது எப்படி பகவானேன்னு கேட்டார். முதல் கேள்வி.
ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டான்னு சொன்னால், இந்த விடுதலை பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்ன? பந்தப்பட்டவன் எப்படி இருக்கின்றான், பந்தப்படாதவன் எப்படி இருக்கின்றான் அப்படிங்கிற கருத்து சொன்னார். அதாவது விடுதலையினுடைய லட்சணம், பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அதில் இன்னொரு கேள்வியும் வருது. பந்தம்னா என்ன, மோட்சம்னா என்ன? மோட்சம்னா விடுதலை, பந்தப்படாதது. அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு அது லட்சணம் சொல்லும்போதே என்ன வந்துடும்னா, பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்ன. நாம் திட்டுறதுக்கு லட்சணங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதை நினைக்கக்கூடாது, லட்சணம் தெரியாதாம்போம். உண்மை அதுதான். அப்படி நினைக்கக்கூடாது, லட்சணம் என்னங்க தெரியாதா அப்படிம்போம். இங்கே ஞானியினுடைய லட்சணம் என்ன, அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன? அப்போ சம்சாரம் பந்தத்தினுடைய லட்சணம் என்ன, சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுதலுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது. பிறகு அதை வச்சு சொல்லும் பொழுது பிறகு என்ன சொன்னார்னு சொன்னால், ஞானியின் இருக்கக்கூடிய இந்த கேள்வியை கேட்டார். அதற்கு அடுத்தது பந்தப்பட்டவனும் பந்தப்படாதவனும் ரெண்டு பேராக ஒரு ஆளா. ஒரே சரீரத்தில் ஒரு நேரம் பந்தப்பட்டிருக்கோம், ஒரு நேரம் பந்தப்படாமல் இருக்கும். இது உள்ளே ரெண்டு ஆள் இருக்கானா இல்லாட்டி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுதான் உத்தவருடைய கேள்வி. போன அந்தர்யோகத்துக்கு முந்தினது, அதாவது போன வட்டம் அதுக்கு பதிலெலாம் கொஞ்சம் பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த கேள்வி புரியணும். அந்த கேள்வி புரிஞ்சாதான் இந்த அத்தியாயமே புரியும். புரியுதுங்களா? அதாவது நாம் எல்லாருமே சம்சாரம் துயரம் பந்தத்தில் மூழ்கி போயிருக்கோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ ஒருத்தன் ஏன் இன்னொருத்தர் சொல்கிறான், அவர் ஞானிப்பா, அவர் இதுலேயுமே பந்தப்படுறதில்லை, அவர் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கார் அப்படிங்கிறான். அப்படி ஏன் ஒருத்தன் பந்தத்தில் இருக்கான், இன்னொருத்தன் ஏன் பந்தப்படாமல் இருக்கான்? இது ஒரு கேள்வி. பிறகு இதனால் என்ன சொன்னார், இந்த பந்தப்பட்டவனுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாதவனுடைய லட்சணம் என்னன்னு ஒரு கேள்வி. பிறகு ரெண்டு பேரும் ஒரு ஆளா தனித்தனி ஆளா சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னார். இந்த பாருங்க, நான் கேள்வி சரியாக கேட்குறேனோ தப்பாக கேட்குறோன்னு தெரியாது, ஆனால் நான் தப்பாக கேட்டால் கூட நான் இந்த நோக்கத்தில் தான் கேட்குறேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்கிறார். சில பேருக்கு வந்து கேள்வி கேட்க தெரியாது. சிஷ்யர் வந்து குண்டக்க முண்டக்க கேள்வி கேட்பார். குரு ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா, அவர் கேட்குற கேள்வியினுடைய தாத்பரியத்தைன்னு புரிஞ்சுக்கிறார். சில நேரம் சிஷ்யன் நல்லா தெளிவாக கேட்பான், குருவுக்கு கேள்வியே புரியாது. அப்படியும் சில பேர் இருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் கேட்டது சரியோ தப்போ, ஆனால் நான் என்ன நோக்கத்தில் கேட்டேங்கிறது உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும். என்னுடைய கேள்வியின் தாத்பரியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர் நீங்கள் ஒருவரே, அதனால் எனக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். இதுதான் சென்ற அத்தியாயத்தில் கடைசியாக வந்தது. நாம் என்ன பண்ணோம், அதில் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த கேள்விக்கு லட்சணம் சொல்கிறதற்காக பந்தத்தினுடைய லட்சணம் என்ன, மோட்சத்தினுடைய லட்சணம் என்ன, பந்தப்பட்ட அஞ்ஞானியினுடைய லட்சணம் என்ன, பந்தப்படாமல் இருக்கக்கூடிய ஞானியினுடைய லட்சணம் என்ன, ஞானி எப்படி இருப்பான், அஞ்ஞானி எப்படி இருப்பான், பந்த சொரூபம் என்ன, மோட்ச சொரூபம் என்ன, இதெல்லாம் சொல்கிறார். சொல்லிட்டு பிறகு என்ன சொல்கிறாரு, ஞானியினோடு இருக்கக்கூடிய லட்சணத்தை ரொம்ப தெளிவாக விளக்கும் பொழுது அஞ்ஞானியின் லட்சணத்தையும் விளக்கிறார். விளக்கிட்டு இந்த அத்தியாயத்தில் பின்னாடி விதவிதமான பக்திகளை பற்றியெல்லாம் சொல்கிறார். விதவிதமான பின்னாடி இதில் வந்து ஆரம்பத்தில் இப்போ நடத்துகிற பாடம் வந்து வேதாந்தம். இந்த அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டில் வேதாந்தம் தான் முக்கியமாக வருது. ஞானம், ஞானத்தினுடைய லட்சணமெல்லாம் வருது. கொஞ்சம் பின்னாடி போயாச்சுன்னா ஒரு 17 ஸ்லோகத்துக்கு பிறகு போயாச்சுன்னு சொன்னால் பிறகு சாதாரணமாக நம்மளுக்கு என்னென்ன தேவையான கருத்துக்கள் இருக்கோ பக்தியை பற்றி மற்ற எல்லா விஷயங்களும் இதில் அழகாக கொண்டு வர்றாரு. நம்ம அங்கெல்லாம் பார்க்க போகிறோம். முதல் ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே ஆத்மாவுக்கு பந்தமும் கிடையாது மோட்சமும் கிடையாதுன்னு பார்த்தார். என்ன சாமி, பந்தம் கிடையாதுன்னு சொன்னால் பரவாயில்ல, மோட்சம் கிடையாதுன்னு சொல்கிறீங்களேன்னா உண்மை அதுதான். பந்தப்பட்டிருந்தா தானே மோட்சம் அடைந்தான்னு சொல்ல முடியும். ஆத்மா என்றுமே பந்தப்பட்டதில்லை. ஆத்மா, அதனால் அது என்றைக்கும் மோட்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பந்தம் மோட்சம்லாம் என்னென்னா, பந்தப்பட்டது மாதிரி நினைக்கிறோம், மோட்சம் அடைஞ்சது மாதிரி நினைக்கிறோம். குணத்தின் அடிப்படையில், மாயையின் அடிப்படையில் தான் பந்தமும் வருகிறது மோட்சமும் வருகிறது. இதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக பார்த்துருக்கோம், வேணும்னா திருப்பி போய் பார்க்கணும். என்ன பிறகு
இந்த குணம் எல்லாம் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தின் அடிப்படையில் அவன் பந்தப்படுகின்றான், மோட்சத்தை அடைகின்றான். குணம் எப்படிப்பட்டது? மாயையோடு சேர்ந்தது. மாயை உண்மையா பொய்யா? பொய். அப்போ குணமா பொய். அப்போ குணம் பொய்ன்னா பந்தமும் பொய், மோட்சமும் பொய். புரியுதா? எப்படி கொண்டு போனார் பார்த்தேன். இதெல்லாம் விரிவாக விளக்கியிருக்கேன், சுருக்கமாக சொல்கிறேன். அதனால் பந்தமும் மித்தியா, மோட்சமும் மித்தியா. நான் கிளாஸ்க்கே வர வேணாம் சாமி, இப்படி எந்திரிச்சு போயிடுறேன், நாங்கள் எங்களுக்கு எதுக்கு மோட்சம் அப்படின்னு கூட நினைக்கலாம். பந்தப்பட்டது மாதிரி இருக்கிறதுனால மோட்சம் அடைஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்காக உட்காந்து கேட்டுத்தே ஆகணும். கேட்காம இது மித்தியாங்கிறதும் புரியாது. பிறகு எது துயரம் அப்படிங்கிறது, எது பந்தம்ங்கிறது சொல்லும் பொழுது மோகம், சுகமும் துக்கமும் பந்தம்னார். துக்கம் மட்டும் பந்தம் கிடையாது, சுகமும் கூட நம்மளுக்கு இன்பத்தை கொடுத்து பந்தத்தில் ஆழ்த்தி விடும்னர். பிறகு மனதில் வரக்கூடிய பயம், பொறாமை, கோபம், தனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, மரண பயம், இது எல்லாமே பந்தம்தான். இதெல்லாம் நம்மளை பந்தப்படுத்தி சம்சார சக்கரத்தில் உழலை செய்கிறது அப்படிங்கிற கருத்து 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். எல்லாமே கடைசியில் பொய்ன்னு சொன்னார். எப்படின்னா சொப்பனம் போல. கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த கனவு உதாரணம் அதில் 2-3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது வரைக்கும், நாம் முழிக்கிறது வரைக்கும் அது பொய்யுங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. விழித்த பிறகுதான் பொய்ன்னு தெரியும். கனவுல இருக்கும்போது உண்மைங்கிறது மாதிரி தான் தெரியும், பொய்ன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. விழித்த பிறகுதான் அப்பாடா அப்படிம்போம். கனவாக போச்சு. கெட்ட கனவாக இருந்தால் நல்ல வேலை அப்படிம்போம், நல்ல கனவாக இருந்தால் ஐயோ போயிடுச்சேம்போம். அப்படி இருக்குது இது கனவு. பிறகு பந்தத்திற்கான காரணம் என்ன, இந்த துயரத்திற்கான காரணம் என்ன, இந்த சம்சார சக்கரத்தில் உழல்வதற்கான காரணம் என்னன்னு சொல்லும்போது ஒரே ஒரு காரணம் இருக்கு. இல்லை சாமி, நான் துயரத்துக்கான எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, உடம்புல நோய் இருக்குது, இல்லை தம் மகன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, சொந்தக்காரன் சரியில்லை, ஃப்ரெண்டு சரியில்லை, அதெல்லாம் செகண்டரி. எல்லாத்துக்கும் ஒரே டோஸு அறியாமை தான் காரணம். உண்மையான காரணம் பகவான் கீதையிலே 11வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். இங்கேயும் அதைத்தான் சொல்கிறார். எல்லா துயரங்களுக்கும் எங்கே போய் கடைசியில் சிக்குனா நம்மளை பற்றிய அறியாமை தான் காரணமாக. தெளிவாக நம்மளுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கரல. வயசாயிருச்சு, காய்காலெலாம் வலிக்குது, நடக்க முடியலை, கஷ்டமாக இருக்குது. இந்த துயரத்துக்கு காரணம் என்ன? வயசானது, உடம்பு சரியில்லை. வயசானால் அப்படித்தான் ஆகுங்கிற அறிவு வேணும் முதல்ல. அந்த அறிவு வந்துருச்சுன்னா துயரப்படுமா? வாய்ப்போச்சு இப்படித்தான், இன்னும் போய் நான் 20 வயசு மாதிரி ஓடணும்னு நினச்சா ஓட முடியுமா? அப்போ அந்த அறிவு இல்லைல்ல. எல்லாத்துக்கும் காரணம் உடலினுடைய தர்மத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிறல, உண்மையாக உடலுக்கு ஆதாரமாக இருக்க தர்மத்தையும் தெரிஞ்சுக்கிறல. அதனால தான் இந்த துயரம் வருது. இது அறியாமை தான் காரணம்னாரு. சரி, அறியாமை காரணம் துயரத்துக்கு. இப்போ துயரம் போகணும்னா அறியாமல் போகணும், அறியாமல் போகணும்னா அறிவு வரணும். கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொன்ன கருத்து தான் அப்படியே இங்கே வர்றார். அப்போ விடுதலை அடைவதற்கு, துயரத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, அனைத்து பயத்திலிருந்தும் விடுதலை அடைவதற்கு முக்கியமான தேவை ஞானம். அறியாமை போகணும்னா அறிவு வேண்டும். அதை சொன்னார். பிறகு ஒரு பதில், பந்தப்பட்டவனும் மோட்சத்தை அடைந்தவனும் ஒருவனா 2 பேரா அப்படின்னு கேட்டார். இதுக்கு என்ன சொன்னான்னு சொன்னால், ஒரே ஆள்தான். பந்தப்பட்டன் வேற கிடையாது, மோட்சம் அடைந்து வேற கிடையாது. சம்சாரியும் ஞானியும் ஒரே உடம்புல தான் இருக்கான், ஆனால் காலம் வேற. ஒரு காலத்தில் துக்கத்தோடு இருக்கான், இன்னொரு காலத்தில் துக்கம் இல்லாமல் இருக்கான். ஞானம் அடைவதற்கு வரைக்கும் அவன் சம்சாரி, அவன் பந்தப்பட்டவன். அவனும் அதே ஆள் தான். அப்புறம் ஞானம் அடைஞ்ச பிறகு பந்தப்படாதவனாக இருக்கின்றான். அறியாமையில் இருக்கும்போது பந்தப்பட்டவன், அறிவோடு இருக்கும்போது பந்தப்படாதவன். இந்த அறியாமையை ஞானத்தை நீக்கணும்னா வந்துடும். கால பேதத்தினால 2 ஆளாக இருக்கானே ஒழிய உண்மையிலே இருக்கிறது ஒரு ஆள் தான் அப்படின்னு சொன்னார். அதை விளக்குறதுக்காக என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் உனக்கு சரியாக புரிஞ்சிருக்காது நான் சொன்னதெல்லாம், இன்னும் கொஞ்சம் தெளிவு 4 ஸ்லோகம் வரைக்கும் சுருக்கமாக கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிட்டார். 5வது ஸ்லோகத்தில் பிரதிஜை பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இந்த கேள்விக்கு நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உனக்கு சொல்கிறேன். ஏன்னா ஞானி யார் அஞ்ஞானி யாருன்னு தெரியணும்.
இதை தெளிவாக நீ தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு பதிலை புரிஞ்சுக்கிற முடியும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு அறிமுகப்படுத்துகிறாருங்க, பிரதிஜை பண்ணுறாரு. ஜீவன், ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு 2 தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது ரெண்டும் என்னுடைய அம்சம்தான். ஜீவான்கிறது ஒரு அம்சம் இருக்குது, பரமாத்மான்னு ஒரு அம்சம் இருக்குது. ஒரே சரீரத்தில் ஜீவனும் இருக்கின்றான், ஜீவாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவும் இருக்கிறது. ஜீவாத்மாவாக இருக்கும் பொழுது அஞ்ஞானியாக இருக்கின்றான், பந்தப்பட்டவனாக இருக்கின்றான். அவனே அந்த பரமாத்மாவாக மாறுங்க. ஞானம் வந்தவன் என்ன ஆயிடுறான், அவனே பரமாத்மா சொரூபம் என்று புரிந்து கொள்கின்றான். அப்பொழுது அவன் பந்தப்படாதவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த சரீரத்தில் 2 ஜீவாத்மா, பரமாத்மா. பந்தப்பட்டவன், பந்தப்படாதவன், துயரத்தில் இருப்பவன், துயரத்திலிருந்து விடுபட்டவன், ஒரே ஆள்தான். அதை பற்றி நான் இனிமேல் தெளிவாக விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே விளக்குறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பார்க்கலாம். இது வரைக்கும் நாம் பார்த்த கருத்து தான். 6வது சுலகம் போன வட்டம் ஆரம்பித்தேன். அங்கே என்னென்னா, அங்கே அந்த ஜீவாத்மா பரமாத்மாவை பற்றி விளக்கி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, எப்படி விளக்குறேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், 2 தத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கூடு இருக்குது, அங்கே 2 பறவைகள் வாழுது. ஒரு பறவை பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு பறவை எதையுமே சாப்பிடாம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இது உபனிஷத்தில் வரக்கூடிய ஒரு மந்திரம். வேதாந்தத்தில் உபனிஷத்தில் வரக்கூடிய அந்த மந்திர கருத்தை எடுத்துக்கிட்டு அதவே கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இவர் விளக்குறார். அதவே எப்படி விளக்குறாருன்னா, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி விளக்குகின்றார். பிறகு அதில் இன்னொரு கருத்தை சொல்கிறார். இந்த பழத்தை சாப்பிட்ற பறவை ரொம்ப வீக்காக இருக்கான், பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது பலசாலியாக இருக்கும். இது உள்டாவாக இருக்குது. நல்லா சாப்பிட்டா தானே சத்து தைரியம் வரும். இங்கே என்ன சொல்கிறாரு, சாப்பிட்றவன் வீக்காக இருக்குது, சாப்பிடாதது பலமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தையை சொல்கிறார். இங்கே இந்த பழத்தை சாப்பிடாத பறவையை ஞானிக்கு உதாரணமாகவும், பழத்தை சாப்பிடுகின்ற பறவையை அஞ்ஞானிக்கு உதாரணமாக சொல்கிறார். மரத்தை உடலுக்கு உதாரணம், மரம் உடலுக்கு உதாரணம். அந்த கூடு இருக்குது பார்த்தீங்களா, கூடு மனசுக்கு உதாரணம். மனசுக்குள்ளதே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவெல்லாம் விளங்குது. அது சூக்ஷ்ம சரீரம்னு பேர். மனம் மட்டும் இல்லை, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியங்களுடைய சக்தியெல்லாம் இருக்குது, எல்லாம் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம். அது அந்த கூடு. அந்த கூட்டில் 2 பறவை இருக்குது. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. ஜீவாத்மாங்கிற பறவை என்ன செய்யுது, பழத்தெல்லாம் சாப்பிடுது, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவிக்குது. பரமாத்மா அனுபவிக்கிறவனை பார்த்துக்கிட்டு இருக்கு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, சாட்சியாக இருக்குது. இதை ரொம்ப விளக்க போகிறார், நம்ம பிரிவாக பார்க்க போகிறோம். இதை நான் போன கிளாஸில் ஆரம்பித்தேன். இதில் அதாவது இந்த 2 பறவையும் வேறு வேறா ஒன்றான்னு சொன்னான். உண்மையிலேயே என்னது, 2 வேறு வேறு கிடையாது. ஜீவாத்மாவா பரமாத்மா ஒன்று தான், தனித்தனி கிடையாது. ஒரு பறவை கிழக்க போச்சுன்னா ஒரு பறவை மேற்க போகல, அப்படியெல்லாம் கிடையாது. இது 2 சேர்ந்து தான் போக முடியும். தனியாக ஒரு பறவை விட்டுட்டு ஒரு பறவை போக முடியும். ஏன்னா அதில் ஒரு பறவை உண்மையாக இருக்குது, ஒரு பறவை பொய்யாக இருக்குது. நாம் போகிறோம், பின்னாடியே நிழல் வருது, என்ன பண்ணுவோம், நீ அங்கிட்டு போன்னு சொல்ல முடியுமா நிழலை? ஒரு சின்ன குழந்த போய்கிட்டே இருந்துச்சு, இது சொல்லிச்சு, நிழல் வருது பின்னாடி, இது பின்னாடியே வருது, அந்த தனியாக போக சொல்லு, தனியாக போக சொல்லி சத்தம் போடுது. அவங்க அம்மாட்ட சொல்லி சண்டை பிடிக்குது, என் கூடயே வருதுங்குது நிழலை. என்ன பண்ண முடியும், பார்த்த முடியுமா? அப்போ உடலும் நிழலும் மாதிரி பிரிக்க முடியாது. அங்கே ஒன்று உண்மையாக இருக்குது, ஒன்று பொய்யாக இருக்குது அப்படிங்கிற கருத்து இதில் வருது. அதனால் இங்கே என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பழத்தை சாப்பிடுகின்ற பறவை சம்சாரியான பறவை, அஞ்ஞானத்துடன் கூடிய பறவை. யூனியர் பறவை பழத்தை சாப்பிடாத பறவை, முக்தனான பறவை, ஞானியான பறவை. இங்கே சாப்பிட்ற பறவையெல்லாம் பழம் இல்லாமல் போயிடுச்சான், சாப்பிடாத பறவை ரொம்ப பலசாலியாக இருக்குது. இது எப்படின்னு சொன்னால், இது ஒரு கோணத்தில் பார்த்தா அதான் உண்மை. இப்போ நம்மளுக்கு நிறையா வசதிகள்லாம் இருக்குது, நல்லா என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு பலமாக இருக்கும், அங்கே தான் எல்லா நோயும் வருது. என்ன வேணாலும் சாப்பிட முடியும்னு சாப்பிட்றாள், பலமாக இருக்கிறதே இல்லை.
கம்மியாக சாப்பிட்றால பலசாலியாக இருக்கான், ஆரோக்கியமாகவும் இருக்கான். உண்மைதானே, பார்க்குறோமா இல்லையா? சில பணக்கார நோயினே வருது சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. இன்றைக்கி அப்படி இல்லை. முன்னாடியெல்லாம் அந்த சர்க்கரை நோயெல்லாம் பார்த்தீங்கன்னா வசதியான ஆளுக்கு தான் இருக்கும்பாங்க. இப்போ எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஹார்ட் ப்ராப்ளம் அப்படித்தான். இப்படி ரொம்ப அதிகமாக சாப்பிட்றவங்க பலம் வந்துட போகிறதில்ல. இங்கே என்ன காரணம் சொல்கிறாருன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய போகங்களையும் சுகங்களையும் அனுபவிப்பவன் சாப்பிடும் பறவை. அவன் பலசாலியா, எல்லாம் வேணான்னு வைராக்கியத்தோடு இருக்க பலசாலியா? யோசிச்சு பாருங்க. இந்த விஸ்வாமித்திரர் அரசனாக இருக்கும்போது வசிஷ்டருடைய காமதேனு பசுவை திருட போவார். பார்த்துருக்கீங்கள? அப்போ திருட போகும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா, திருட படையெல்லாம் அனுப்புவார். அந்த பசுவிட்டு இருக்க ஒரு சக்தி எல்லா படையும் அழிச்சிடும். ஒன்று கூட பண்ண முடியாது. ஒருத்தர் கேட்பார், என்னடா இவ்வளவு படையும் தோற்று வந்துருச்சு, இது காரணம்னா அங்கே வசிஷ்டர் உட்காந்து அப்படியே தவம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் கண்ணை மூடி. என்ன அவர் அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா, உன் சக்தியை விட அவர் சக்தி பெருசும்பார். இவர் அரசே, இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த சக்தி என்னாச்சு, அவர் சக்தி முன்னாடி வீழ்ந்து போயிடுச்சு. அப்போத்தான் என்ன பண்ணுறாரு, அப்போ இதை விட பெரிய சக்தி அதில் இருக்குன்னா நான் சாமியாவது ஆயிரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு போட்டு அந்த சக்தி அடைகிறதுக்கு வர்றாரு. அப்போ எங்கே பலம் இருக்கு? வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறதுல பலன் இல்லை, அனுபவிக்காமல் இருக்கிறதுல அதிகமான பலன் இருக்கிறது. உலகத்தில் எதையெல்லாம் விடுறோமோ அதிலிருந்து நம்மளுக்கு பலம் அதிகமாக வருது. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், உலக நோக்கில் பார்த்தோம்னு சொன்னால் பணம் இருந்தால் பலம், 4 பேர் சப்போர்ட் இருந்தால் பலம், நிறைய சொத்து இருந்தால் பலம், உடல் ஆரோக்கியம் இருந்தால் பலம்லாம் சொல்கிறோம். இங்கே அதெல்லாம் கிடையாது. அதை விட இந்த அறிவு இருக்கு பாருங்க, இதுதான் பெரிய பலத்தை கொடுக்கும். இது பார்த்தோம். பிறகு இப்போ என்னன்னா, அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய கருத்து, இங்கே 2 பறவை, ஒரு பறவை ஞானி, இன்னொரு பறவை அஞ்ஞானின்னு சொல்லிட்டார். இந்த ஞானியான பறவை அந்த ஜீவாத்மாவுக்கு அஞ்ஞானியான பறவை, பரமாத்மா ஞானியான பறவை. ஞானியான பறவை தன்னையே பரமாத்மாவாக அது அறிந்து கொள்கின்றது, புரிஞ்சுக்கிறது. அதனால் ஞானி வேற, பரமாத்மா வேறு அல்ல. பரமாத்மாவான பறவை தன்னை ஞானி என்று புரிந்து கொண்டது. அது என்ன பண்ணுது, ஜீவாத்மான பறவை ஞானி பரமாத்மான்னு புரிஞ்சிக்கிறல. அதனால் உலக சுகபோகத்தில் மூழ்கி சம்சார துக்கத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு இந்த கருத்து புரியணும்னு இன்னொரு கருத்து பார்க்கணும். இது வேதாந்தத்தில் இந்த உயிர் தத்துவத்தை பற்றிய ஒரு கருத்து. கொஞ்சம் கவனமாக கேட்டால் புரியும். இது புரிஞ்சாதான் இந்த ஆத்மாவுக்கும் உயிருக்குள்ள வித்தியாசம் தெரியும். நம்ம உயிர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஜீவாத்மான்னு சொல்லி. உயிரவே என்ன சொல்லுவான், ஜீவாத்மாவே ஆத்மான்னு சொல்லுவான். நம்ம இங்கே ஜீவ ஆத்மா, பர ஆத்மா. ஒன்று மேலான ஆத்மா, ஒன்று கீழான ஆத்மா. இதில் ஒரு தத்துவம் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது எல்லாத்துலேயும் வந்திருக்கு. கேட்டவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கேட்காதவங்க புதுசாக கேட்டால் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்மகிட்ட 4 தத்துவம் இருக்குது. நம்ம உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒருத்தர் இருக்கேன்னு சொன்னால் நம்மகிட்ட 4 தத்துவம் இருக்குது. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற இந்த ஸ்தூல உடல், வெறுக்கில் கண்ணு காது மூக்கு அந்த உடம்போடு இருக்கும். ஆனால் இந்த உடம்பை நான் பொதுவாக சொல்கிறான். ஆனால் அந்த உடம்பு நான் இல்லைங்கிறது நிறையா பேருக்கு தெரியும். ஏன்னா செத்த பிறகு என்ன பண்ணுறான், அவன் உயிர் எங்கேயோ போயிடுச்சுப்பாங்கிறான். சொல்கிறோமா இல்லைங்களா? இன்னொன்று சொல்கிறான். அப்போ இது ஒரு தத்துவம் இருக்குது, இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள இன்னொரு தத்துவம் இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த உடம்புனால நிறைய காரியமெல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதுக்குள்ளே மனம்னு ஒன்று இருக்குது. மனசு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இந்த உடம்பு எப்படி இருக்கான், ஜடமாயிரும். தூக்கத்தில் ஏதாவது மனசு வேலை செய்தான், தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறோம், மயக்கத்தில் அன்கான்ஷியஸாக ஒருத்தன் படுத்திருக்கான், என்ன சொல்லுவான், ஜடம் மாதிரி கிடக்கிறான்னு சொல்லுவோம். தூங்குனா கூட எழுப்புனா கூட என்னோட இப்படி ஜடம் மாதிரி தூங்குறேன்னு சொல்லுவோம். சொல்கிறோமா இல்லையா? அந்த மனசு அதே கனவுல பார்த்தீங்கன்னா மனசு வேலை செய்யும். அப்போ உள்ளுக்குள்ள இன்னொரு தத்துவம் இருக்குன்னது மனம், புத்தி, சூக்ஷ்ம சரீரம். பிறகு 3வது ஒரு தத்துவம், இதுதான் தெரியாது எல்லாருக்கும். இந்த 2 எல்லாருக்கும் தெரியும். அந்த மனசில் ஒரு பிரதிபிம்பம் இருக்குது. ஆத்மாவினுடைய சித்,
சித்துனா உணர்வுன்னு அர்த்தம். அந்த உணர்வினுடைய பிரதிபிம்பம் வெளிப்படுகிறது. எதில்? அந்த மனசில். அதுக்கு பேர் சித்தினுடைய பிரதிபிம்பம். சித் ஆபாசம், சிதாபாசம். சித்து கிடையாது. சித்துனா உணர்வுன்னு அர்த்தம். உண்மையான உணர்வு இல்லை, உணர்வினுடைய பிரதிபிம்பம். பிரதிபிம்பத்துக்கு பேர் ஆபாசம்னு பேர். சிதாபாசன்னு பேர். அதுக்கு சித் ஆபாசம். வார்த்தைகள்லாம் கொஞ்சம் புரிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. தூக்கம் வருதா? தத்துவம் அப்படித்தான் இருக்குது. இது 3வது தத்துவம். புரியுதா? 4வது தத்துவம் என்ன? இந்த சித்தே ஒரு தத்துவம். சித்து இல்லாட்டி பிரதிபிம்பம் வருமா? உணர்வுன்னு ஒன்று இருக்குது, உணர்வை பிரதிபிம்பிக்கிற தத்துவம். அது எங்கே பிரதிபிம்பிக்குது? மனசில் பிரதிபிம்பம். 4 இந்த உடம்பு, மனசு, அதில் பிரதிபிம்பிக்கிற உணர்வு தத்துவம் சித்து, சிதாபாசன். அது பிறகு சித்துன்னு ஒன்று இருக்குது, அது ஆத்மா, சைதன்யம், பிரம்மன்கிற பேரில் 4மே இந்த சரீரத்தில் இருக்குது. இந்த ஸ்தூல உடம்பு எடுத்துக்கிட்டால் ஜடம்தான். உண்மையிலே இது என்னது? ஜடம்தான். இறந்த பிறகு உடலிருந்து உயிர் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறான்? அது வரைக்கும் நம்மளை தொட்டால், ஊசி வச்சு குத்துனா வலிக்கும். அது பிறகு நெருப்பில் போட்டாலும் ஒன்றும் செய்யாது, மண்ணுக்குள்ளே புதைச்சாலும் ஒன்றும் செய்யாது. இந்த ஸ்தூல உடல் அப்படித்தானே போகுது. அப்போ இது உண்மையிலே ஜடம்தான். இது எல்லாருக்கும் பொதுவாக தெரியுது, தூக்கத்துலேயும் பார்க்குறோம். பிறகு மனம் ஒன்று இருக்குது, அது உணர்வுடையதாக இருக்குது, எப்பயுமே உணர்வுடையதாக இருக்குது. அதுக்கு காரணம் உண்மையிலே பார்த்தா மனசும் ஜடம்தான். ஆனால் அதை உணர்வுலேருந்து பிரிக்க முடியறதில்லை. ஏன்னா அங்கே இந்த ஆத்மாவுடைய உணர்வு தத்துவம் பிரதிபிம்பிக்குது. மனசு எங்கே ட்ராவல் பண்ணாலும் அங்கேயும் ஆத்மா இருக்கும், அங்கேயும் சித்து இருக்கும், அது பிரதிபிம்பிக்கும். அப்போ எப்பயுமே மனசு உணர்வோடதே இருக்கும். இந்த உயிர் போகிறது வர்றதுங்கிறதெல்லாம் இந்த உடம்பை விட்டுட்டு இந்த மனசும் அதில் பிரதிபிம்பிக்குதுல. எப்படி சேர்ந்து ஒரு பானை இருக்குது, பானையில் சூரியனுடைய பிம்பம் தெரியுது. பானையை கொண்டு போனால் சூரியன் தனியாக போயிடுமா? எங்கே கொண்டு போனாலும் அது பிம்பத்தோடு சேர்ந்தே வரும், ரெஃப்ளெக்ஷனோடு இருக்கும். அது மாதிரி இந்த உயிருங்கிறது பிரிகிறதுன்னு சொல்கிறது எதுன்னா, மனசும் மனதில் இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம், அதாவது உணர்வு தத்துவம் சேர்ந்து அது சொர்க்கம் போகலாம், நரகம் போகலாம், எங்கே போகலாம். அங்கேயும் அங்கே இந்த உணர்வு தத்துவம் இருக்குது. ஏன்னா உணர்வு தத்துவம் இல்லாத இடமே இல்லை. புரியுதா? மொத்தம் 3வது வந்துருச்சு. இந்த 4வதுங்கிறத பரமாத்மா, அது ஆத்மா, அது பிரம்மன், அது எங்கும் நீக்கமர நிறைந்த தத்துவம் இங்கேயும் இருக்குது. 4 புரியுதா? இந்த 4 முதல்ல புரியணும். இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அதாவது பானை இந்த உடம்பு மாதிரி, பானைக்குள்ள இருக்க தண்ணீர் மனசு மாதிரி. சூரியனுடைய ஒளி, சூரியன் பிம்பம் அங்கே தெரியுது, அது சிதாபாசன். பிறகு வெளியே இருக்க சூரியன் சித்து. புரியுதுங்களா? சித்துங்கிறது ஒரிஜினல் சூரியன். போலியாக தெரிகிற சூரியன் தண்ணிக்குள்ளே தெரிகிற சூரியன். தண்ணி மனசு, தண்ணி இருக்கிற இடம் உடம்பு. தண்ணியை எங்கே கொண்டு போனாலும் அங்கேயும் சூரியன் தெரியும். இந்த பானையிலேருந்து இன்னொரு பானைக்கு போகலாம் தண்ணி. அது மாதிரி என்ன பண்ணுறது, உயிர் இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகலாம், அங்கேயும் அந்த சூரியனுடைய பிம்பம் தெரியும். பஞ்சதேசியில் இதே உதாரணத்தை ஆகாசத்தில் சொல்லியிருக்கார். அவர் ரொம்ப அருமையான உதாரணம். சூரியன் கூட பகலில் இருக்குது, நைட்டில் இல்லை. ஆனால் இன்னொரு இடத்துல இருக்குது, வெளிப்பக்கம் அந்த பக்கம் இருக்கும். ஆனால் ஆகாசம் இல்லாத இடமே இல்லை. அவர் என்ன பண்ணுறார், ஆகாசம் இருக்குது, ஆகாசங்கிறது பரமாத்மா, பானைங்கிறது உடம்பு, பானைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணி மனசு, அந்த தண்ணிக்குள்ளே அந்த ஆகாசம் தெரியுமா இல்லையா? அது பிரதிபிம்பம். அதில் இன்னொரு கருத்து சொல்வார், பானைக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடம்தான் இந்த நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாம்பர். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த அறைக்குள்ளே இருக்க இடம் ஆகாசமாக இல்லையா? ஸ்பேஸ் தானே. இதையும் ஒரு ஹால்னு சொல்கிறோம். இந்த ஹாலில் இருக்க ஆகாசத்துக்கு வெளியே இருக்க ஆகாசத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஆனால் இதை மட்டும் என்ன பண்ணுறான், ஹாலுங்கிற. இதை பூரா மண்ணா போட்டு மூடிட்டா ஹால்னு சொல்லுவோமா? இதுவும் ஸ்பேஸ் தான், அதுவும் ஸ்பேஸ் தான். அது மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா, வெளியே இருக்கிறதும் ஆத்மா. அதை பிரம்மன்னு சொல்கிறேன், இந்த ஆத்மான்னு சொல்கிறான். இந்த பிரதிபிம்பம் தான் மனசுக்குள்ளே, இந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் மனசுக்குள்ளே பிரதிபிம்பிக்குது, ரெஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 4 தத்துவம் புரிஞ்சாச்சுன்னா உயிருக்கும் ஆத்மாவுக்கு வித்தியாசம். உயிருங்கிறது என்ன தெரியுமா? மனசு, மனசில் பிரதிபிம்பிக்கிற ஆத்மாவினுடைய சைதன்யம், உணர்வு தத்துவம், இதுதான் உயிர்.
இதுதான் உடம்பை விட்டு ட்ராவல் பண்ணும், எங்கே வேணாலும் போகும் வரும் செய்யும். இந்த தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரதிபிம்பம், மனசில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் சிதாபாசன், மனதில் பொய்யா பிரதிபிம்பிக்கின்ற உணர்வு தத்துவம், இதுதான் பந்தப்படுது, இதுதான் மோட்சத்தை அடையுது. அதுக்காக இந்த கருத்தை சொல்ல வேண்டிய. புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சால் அதை பாருங்கள், இல்லாட்டி இதை விட்டுருவோம், அடுத்த கருத்துக்கு போயிடலாம் நம்ம. அதனால் என்ன சொல்கிறோம்னா, இந்த சிதாபாசன் இருக்கே, இது என்ன பண்ணுதுன்னா, நீ யாருன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே அந்த சூரியனுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து, பானைக்குள்ளே சூரியன் தெரியுது, ஏய் நீ யார் அப்படின்னு கேட்குறோம். சூரியன் என்ன சொல்லுது? அந்த பானைக்குள்ளே இருக்க சூரியன் சொல்லுது, அதுதான் நம்ம உயிர். அந்த பானைக்குள்ளே இருக்க சூரியன் இருக்குவார், தண்ணியில் தெரிகிற சூரியன், அது உண்மையான சூரியனா? இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, நீ யாருன்னு கேட்டவுன்னா, நான் பானையில் இருக்க தண்ணி, அதனால நான் இருக்கேன் உள்ள அப்படின்னு சொன்னால் அது அஞ்ஞானி, சம்சாரியான சூரியன். புரியுதா? அது கொஞ்சம் இதெல்லாம் சும்மா இருக்குன்னு மேலே கொஞ்சம் பார்க்குது, அதுதான் நான், அந்த சூரியன் தான் இங்கே தெரிகிறேன், உண்மையானது என்னுடைய இந்த சூரியனோட உருவம் இது இல்லை, என்னுடைய உண்மையான உருவம் எங்கே இருக்கு? மேலே இருக்குன்னு பார்த்துருச்சுன்னா அந்த அப்படி பார்க்குற சிதாபாசனுக்கு பேர் ஞானி. இந்த பானைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதிபிம்பிக்கிற சூரியன் பானையும் தண்ணினாலதே நான் இருக்கேன்னு நினச்சிச்சுன்னா அஞ்ஞானி. கொஞ்சம் மேலே பார்த்து இதெல்லாம் டெம்பரவரிப்பா, அங்கே இருக்கிறதுனால நான் இங்கே தெரிகிறேன்னு நினச்சிச்சுன்னா, அதுதான் நான் உண்மையை நினச்சிருச்சுன்னா அது ஞானி. இந்த சிதாபாசன் உண்மையிலேயே அது அறியாமையிலும் இருக்குது ஞான. அந்த சிதாபாசன் உண்மையா? பொய் இல்லை, பொய் தான். இது கொஞ்சம் சட்டில் பாயிண்ட். இது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு புத்தவிக்கு, இதில் பல கருத்து வந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஞானத்தை கொடுக்குறாரு, ஒரு 2-3 சில இதை சொல்லி போவார், பிறகு மற்ற விஷயங்களுக்கு வரும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தன்னை ஒரு ஜீவன் தான் உடல் மனம் என்று நினைத்தால் அவன் பந்தப்பட்டவன், சம்சாரியான ஜீவன். அதே ஜீவன் தான் உடலும் அல்ல மனதும் அல்ல, இது பொய்யானது, என்னுடைய உண்மை சொரூபம் இதற்கு ஆதாரமான அந்த ஒரிஜினல் சூரியன் போல, அந்த ஒரிஜினல் சூரியன் இருக்கிறதுனால தான் நான் இங்கே தெரிகிறேன்னு சொன்னது மாதிரி, ஒரிஜினல் ஆத்மா, ஒரிஜினல் பிரம்மன்னு நினச்சிட்டான்னா அவன் பந்தப்படாத ஆத்மா. புரியுதா உங்களுக்கு? இப்படி பிரதிபிம்பமாக நினைக்கிற பறவை அஞ்ஞானியான பறவை, பழத்தை சுவித்து நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்று நினைக்கின்ற பறவை. 2வது பறவை நான் அதுன்னு நினைக்கிற பறவை, சூரியன் நினைக்கிற பறவை. நான் ஒரிஜினல் சூரியன் தான், நான் போலியாக தெரிகிற சூரியன் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிற பறவை 2வது பறவை. அது தன்னை உடலாகவும் நினைப்பதில்லை, மனதாகவும் நினைப்பதில்லை, அதிலிருந்து விடுபட்டவனாக இது நினைக்கின்றது. நான் உண்மையிலேயே சைதன்ய சொரூபம் என்று நினைக்கின்றது. 2 பறவையும் சிதாபாசன் தான். ஞானம் வந்துருச்சுன்னா அது ஞானத்தை அடைஞ்ச பறவை, ஞானம் வராத வரைக்கும் இது அறியாமையில் இருக்கிற பறவை. ஒரே இதில் 2 பறவை ஒரே தன்மை தான். சிதாபாசன்தான் பந்தமும் படுது, மோட்சத்தையும் அடையுது. மனம்தான் சம்சார துயரத்தில் உழலுகிறது, மனம்தான் சம்சார துயரத்தில் விடுபடுகிறது. மனம் அப்படி இருப்பதற்கு காரணம், அதில் உணர்வு சொரூபம்னு ஒன்று இருக்குது, அதில் வரக்கூடிய உணர்வு உண்மையான உணர்வினுடைய பிரதிபிம்பம். புரியுதா? புரிஞ்ச மாதிரி இருக்குது சாமி, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அதனால் தன்னை ஆத்மா ஒரிஜினல் சைதன்யம் என்று புரிந்து கொண்ட சிதாபாசன் முக்தன், அப்படி புரியாத சிதாபாசன் பக்தன், சம்சாரி. 2ம் ஒரே சிதாபாச தத்துவம் தான். காலத்தினால வேறுபடும். இது ஒரு காலத்தில் பக்தனாக இருக்குது, துயரப்படுது, இன்னொரு காலத்தில் முக்தனாக மாறிவிடுகிறது. 5 வயசில் ஒரு உடம்பு இருக்குது, 25 வயசில் அவனா நீன்னு கேட்குறோம், ஆனால் அந்த உடம்பு இப்போ இல்லை, ஆனால் உள்ளே இருக்காள் ஒரே ஆள் தானே, வேற ஆள் கிடையாதுல்ல. அப்புறம் 80 வயசு ஆச்சுன்னா அதே ஆள் தான், ஒரே ஆள் தான், இந்த உடம்புல இருக்கான் அந்த உடம்புல இருக்கான், மாறிக்கிட்டே போகிறது மாதிரி. அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், அதே மாதிரி வேறு வேறு உடம்புல இருக்கலாம். ஒரு உடம்புல இருக்க ஒரு ஜீவாத்மா பந்தனாக இருக்கலாம், இன்னொரு உடம்புல இருக்க ஜீவாத்மா மோட்சத்தோட ஞானியாக, அப்படி தான் இருக்காங்க உலகத்தில். ஒருத்தன் ஞானியாக இருக்கான், இன்னொருத்தன் பந்தப்பட்டிருக்கான்.
ஆனால் அங்கே இருக்க சிதாபாசன் தான் இதெல்லாம் பண்ணுது. இந்த சிதாபாசன் என்ன பண்ணுது? சம்சார சக்கரத்தில் உழலுது. அதே உடம்புல அதே சிதாபாசன் மோட்சத்தையும் அடைஞ்சிடலாம். இல்லை ஒரு உடம்புல ஒரு சிதாபாசன் சம்சாரத்தில் உழலலாம், இன்னொரு உடம்புல இருக்க சிதாபாசன் மோட்சத்தை அடைந்தும் இருக்கிறலாம். அதனால் ஒரு பறவை சம்சாரியான பறவை, ஒரு பறவை மோட்சத்தை அடைந்த பறவை. காலத்தினால மாறலாம், இல்லது வேறு உடம்புனால மாறலாம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு, இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பறவை அறிவுடன் இருக்குது, ஒரு பறவை அறிவு இல்லாமல் இருக்கின்றது. அறிவு வந்துருச்சுன்னா மோட்சம் அடைஞ்சிருது, அறிவு இல்லைன்னா மோட்சத்தை அடையவில்லை. எப்பொழுதெல்லாம் நம்ம நான் சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உடம்ப நான் சொன்னால் அஞ்ஞானி, மேலே ஆத்மாவை நான் சொன்னால் ஞானியாக மாறுகின்றோம். பிறகு இதில் இன்னொரு கருத்து பார்த்தோம். ஒன்று பலம் உள்ளது, இன்னொன்று பலம் இல்லாதது. அதற்கு காரணம் என்ன? இது எல்லாத்தையும் விட்டதுனால பலமாக இருக்குது, அது இல்லாதனால பலத்தோட இல்லை அப்படிங்கிறார். ஒரு உடம்புக்குள்ளே ரெண்டு ஆள் மாதிரி கிடையாது. சில சினிமாவிலெல்லாம் காமிப்பான், இந்த அந்நியன் படத்துலலாம் ஒரு நேரம் ஒரு ஆளாக இருப்பான், இன்னொரு இடத்துல ஒரு ஆளாக இருப்பான். சந்திரமுகி படத்தில் கூட அப்படி தான், அது பேய், அது பேய் மாதிரி வெளிப்படும். இது அப்படி இல்லை, ஒரு நேரத்தில் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கோம், பிறகு அது போயிடுச்சுன்னா பிறகு ஞானம்தான், பிறகு அஞ்ஞானத்தில் இல்லை அப்படிங்கிற கருத்து வருது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு சொன்னால், பிறகு இன்னொரு கருத்து இந்த ஸ்லோகத்தில் வருது. இந்த உடல் எப்படி கிடச்சின்னு ஒரு கருத்து சொல்கிறார். ரெண்டு பறவை, ஒன்று அஞ்ஞானி, ஒன்று மோட்சத்தை அடைஞ்சது. ரெண்டும் ஒரே பறவை தான், சிதாபாசன் தான், மனசில் இருக்கக்கூடிய உணர்வு தத்துவம் தான். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுக்கு 4 தத்துவம் சொல்லியிருக்கேன், அது எப்படின்னு பார்த்துங்க. ஒன்று உடம்பு, மனசு, அதில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம், ஒரிஜினல் சைதன்யம். இந்த பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் தான் பந்தமும் படுது, மோட்சத்தையும் அடையுது. சரி, இந்த உடம்பு எப்படி கிடச்சிச்சு? இந்த உடம்புன்னு சொன்னால் எதிர்ச்சையாங்கிற கர்ம வசத்தினால். நம்மளுக்கு காரணம் தெரியாது, இந்த உடம்பு எப்படி வந்துருச்சுன்னு தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், கர்மத்தினுடைய பலத்தினால் இப்படிப்பட்ட உடம்பு கிடச்சிருக்கு. நமக்கு ஆண் உடம்பு இருக்குது, பெண் உடம்பு இருக்குது, ஆரோக்கியமான உடம்பு இருக்குது, ஆரோக்கியம் இல்லாத உடம்பு இருக்குது, நாய் உடம்பு இருக்குது, நரி உடம்பு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே செய்த கர்ம பசத்தின் பலனினால் கிடைக்கிறது அப்படிங்கிறது. ஒரே மனுஷ உடம்பாக கூட இருக்கலாம், நல்ல நாட்டில் பிறந்திருக்கலாம், இல்லாட்டி சிரியாவில் போய் பிறந்தால் என்ன பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் சண்டை, அடிதடி, கொலை. அப்படி இருக்க நாட்டில் பிறந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு அமைதியான இடத்துல பிறந்திருக்கு, நம்முடைய கர்ம வசத்தினால தான். அதனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், கூடு கட்டுற இந்த உடம்பு கிடைக்கிறதே, கூடு கட்டுறது கூட பாருங்கள், காக்கா ஒரு மாதிரியாக கூடு கட்டும், அது மழை பெஞ்சால் நனையும். தூக்கணாங்குருவி அதுக்கு அது பாட்டுக்கு அருமையான கூடு கட்டி வாழுது, அதனுடைய கர்ம வசம் அப்படி. அது மாதிரி நம்ம கர்ம வசத்தினால நம்மளுக்கு இந்த உடம்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு பகவான். எல்லா ஜீவாரையும் வச்சுட்டு நீ நாய் உடம்புக்குள்ளே போ, நீ நரி உடம்புக்குள்ளே போ, நீ எறும்பு உடம்பு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் என்ன ஆகிறான்? ஒரு விவஸ்தையே இல்லாமல் போயிடும். என்னென்ன நம்ம பாவ புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த உடம்பு கிடச்சிருக்கு. அதுக்கு தகுந்தது மாதிரி மனசும் ஒரு உடம்பு தான், அந்த மனசும் கிடச்சிருக்கு. அந்த மனசில் சிதாபாசன் ஒரு தத்துவம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நாம் மோட்சத்துக்கு போகிறதா, மேலே பார்க்குறதா சூரியனை, இல்லை கீழே பார்க்குறதா நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு தான் இந்த சாதனைகள்லாம் பின்னாடியெல்லாம் சொல்ல போகிறார். இன்னொன்று, பகவானுடைய படைப்பில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இத்தனை கோடிக்கணக்கான உடம்பு இருக்குது, 86 லட்சம் யோனிகள் இருக்கான். மனுஷ சரீரம்லாம் ஒரு யோனி, சிங்கமெல்லாம் ஒரு யோனி, புலியெல்லாம் ஒரு ஏணி, எறும்பெல்லாம் ஒரு யோனி. அதில் எத்தனை கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது, மனிதனுக்குள்ளே எத்தனையோ கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரே தத்துவத்தில் பிரதிபிம்பிச்சது. ஆனால் ஒன்று கூட ஒன்று மாதிரி இல்லை. ஒன்றான பிரம்மத்திடம் தோன்றிய தத்துவங்கள் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை. ஒன்றும் இல்லை, நம்ம 600 கோடி இருக்குமா ஜனத்தொகை? 600 கோடி இருக்குமா இந்தியா வேர்ல்டு ஜனத்தொகை? ஒரு கைரேகை மாதிரி இன்னொரு கைரேகை இருக்கா? இன்றைக்கி ஆதார் அட்டை எதை வச்சு பண்ணுறோம்? கைரேகை, கண். ஒரு கண்ணு மாதிரி இன்னொரு கண் இருக்கிறது இல்லை.
இது படைப்பை பாருங்கள். பகவானுடைய இந்த கைக்குள்ள கோடிக்கணக்கான டிசைனை வச்சுட்டாரு. ஒரு டிசைன் கிடையாது. இந்த ஒரு கைக்குள்ள கோடிக்கணக்கான டிசைன் வச்சுருக்காரு. ஒன்று கூட ஒன்று மாதிரி இருக்கிறது இல்லை. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அப்போ எப்படி வச்சிருக்காருன்னா, அதனுடைய கர்ம வினையின் அடிப்படையில் அவர் படைக்கின்றார். அவர் படைச்சிருக்கார், அதனால் கிடைச்சிருக்குங்கிறார். அதே நேரத்தில் எல்லாம் மனிதர்னு ஒரே மாதிரி படைச்சிருக்கார். மனுஷர்லாம் ஒரே மாதிரி, சிங்கமெல்லாம் ஒரே மாதிரி. ஆனால் மனுஷருக்குள்ளே ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்கிறதே இல்லை. ரெட்டை குழந்தை ஒட்டி பிறந்த குழந்தைகள் கூட ஏதோ ஒரு வகையில் வித்தியாசம் இருக்குது. கைரகம் ஒன்றாரு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்காது. குணங்களும் வித்தியாசம் இருக்குது, வாழ்க்கையும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு மொழி அதாவது கர்ம வினையின் அடிப்படையில் தோன்றிய உடம்புங்கிறார். இந்த மனசும் அப்படித்தான். அந்த மனசில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன் 2 பறவையாக வேலை செய்கின்றது. ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் ஆக முடியும். எல்லா தலையும் ஒன்று போல் இருக்குது, ஆனால் தலைக்குள்ள எத்தனை வேற்றுமை இருக்குது. ஒருத்த மூளை மாதிரி இன்னொரு மூளை இருக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும். எல்லா தலையும் ஒன்று தான், ஆனால் தலைக்குள்ள கோடானு கோடி வித்தியாசத்தை வச்சு படைச்சிருக்கிறார். நம்ம 6 வித்தியாசம் பார்க்க முடியல. சரி, ஒரு போடுவான் சின்ன பிள்ளைகளுக்கு படம் போட்டு 6 வித்தியாசத்தை கண்டுபிடி அப்படின்னு போடுவான். இங்கே கோடி கணக்கான வித்தியாசத்தை கடவுள் படைச்சி வச்சிருக்கிறாரு. எதிர்ச்சையா கர்ம வினையினால் இப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறார். அதனால் இந்த 2 பறவை, ஒன்று அனுபவித்து கொண்டு உலக சுகங்களை அனுபவித்து கொண்டு பழங்களை சாப்பிட்டு கொண்டு சுகத்தையும் அனுபவிக்கிறது, துக்கத்தையும் அனுபவிக்கிறது. ஒரு பழத்தை சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குது, இன்னொரு பழத்தை புளிக்குது, அப்படி கீழே துப்புது. அது 2ஐயும் வேடிக்கை பார்த்துட்டு இன்னொரு பறவை உட்காந்துருக்கு. இப்போ சுகத்தையும் அனுபவிக்குது. இவன் என்ன பண்ணுறான்? திட்டுனாலும் சரி, திட்ட வாங்கினாலும் சரி, எனக்கு இல்லை அப்படின்ட்டு போயிடுறான். யார்? இந்த ஞானியான பறவை. இதை என்ன பண்ணுது? திட்ட வாங்குது, அதில் கஷ்டத்தை அனுபவிக்குது, புகழை வாங்குது, சுகத்தை அனுபவிக்குது. இது 2ஐயும் வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் இவன் சாட்சியாக இருந்து கொண்டு இருக்கின்றான். நீ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிற, இதற்கெல்லாம் காரணம் அறியாமை. அறியாமை தான் காரணம் அப்படிங்கிறார். முதல்ல முக்கியமான விஷயம், உலக சுகத்தை அனுபவிப்பதால் பலம் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்றதுனால, சில பேர் சாப்பிட்றதுனால பணம் வருதுன்னு நினைக்கிறாங்கல்ல. சில பேருக்கு என்னென்னா, இந்த ஆடை சாப்பிட்டா தான் பலசாலி ஆவான், கோழி சாப்பிட்டா பலசாலி ஆகும், சில பேருக்கு ஒட்டகம் சாப்பிட்டா பலசாலி ஆவான். சொல்கிறோமா இல்லையா? நீ உடம்பு வீக்காக இருக்க, எதை சாப்பிடு, அதை இங்கே என்ன சொல்கிற, நீ இன்னுமே சாப்பிடாம இருந்தால் தான் பலசாலிங்கிறார். அது ஒரு கருத்து, முக்கியமான கருத்து. பலம், இங்கே என்ன பலம் சொன்னால், வித்யாதான் பலம், அறிவு தான் பலம்ங்கிறார். ஒரு திருக்குறள் இருக்கு, அருமையான குறள். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இளர்ன்ட்டார். சாதாரண உலக வாழ்க்கைக்கே அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. நீ என்ன கோடிக்கணக்கான சொத்து சுகம் வச்சிருந்துச்சு, அதை பாதுகாக்கிற அறிவு உனக்கு இல்லைன்னா அது இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் பாருங்கள், நிறைய சொத்து சுகம் எல்லாம் இருக்கும், அறிவு இருக்காது, ஆனால் ஒரு அறிவு வச்சுருப்பார். யாராவது அறிவாளியை பக்கத்தில் வச்சுக்கிற அறிவு. சில பேர் பாருங்கள், அவங்களுக்கு இப்போ யோசிக்க தெரியாது, ஆனால் ஒரே ஒரு அறிவு இருக்கும் அவருக்கு. நல்ல அறிவாளி 4 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கலாம்னு வச்சுருப்பார். அப்படி இருக்காங்க. அப்போ அங்கேயும் அறிவு தான் தேவை இருக்குது. அதுக்கே அறிவு தேவை இருக்கும்போது, இந்த உலக பந்தத்திலிருந்து, பிறவியினுடைய தலையிலிருந்து விடுபடணும்னு சொன்னால் அதுக்கு எப்படிப்பட்ட அறிவு வேணும்? அதுதான் நம்மை பற்றிய அறிவும், இந்த பிரபஞ்சம், இந்த உடலை பற்றிய அறிவும். அதுதான் மிகப்பெரிய பலம்ங்கிறார். பலமின்மை எது? இந்த அறிவு இல்லாததான் பலமின்மை. அந்த அறிவு பழத்தை சாப்பிடுகின்ற பறவைக்கு இல்லை. பழத்தை சாப்பிட்ற பறவைக்கு அந்த அறிவு இல்லை. உலக சுகபோகங்களில் மட்டுமே, சுகபோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, அதுவே லட்சியம், அதுவே உயர்வு, அதுதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் தரும், அதுவே பழத்தை தரும் சொல்லி முயற்சி பண்ணுறான் பாருங்க, அதுதான் உண்மையான பலவீனம். இதிலிருந்து விடுபட்டு தன்னுடைய உடம்பினுடைய சொரூபம் என்ன, ஆத்மாவினுடைய சொரூபம் என்ற அறிவு உடையவனே பலசாலி. அதனால் என்ன சொல்கிறார்? உண்ணும் பறவை பலமற்றதாக இருக்கிறது, உண்ணாத பறவை அது ஞானி பறவை. அந்த ஞானி பறவை
பலசாலியாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இங்கே சொல்கிறார். மற்ற உலகத்து அந்த அறிவு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் எதுலேயும் சங்கடப்பட மாட்டான். ஒருத்தன் கழுதைன்னு திட்டினான்னு வச்சுக்கவேன், செவிடன்னு திட்டினா காதை திட்டுறான்பான். எல்லாம் காதுக்குத்தான் எனக்கு இல்லைன்றுவான். புகழ்ந்தாலும் அந்த காதுக்குத்தான் எனக்கு இல்லைன்ட்டு போயிடுவான். ஏன்னா உடம்புனுடைய அறிவெல்லாம் சொல்கிறதுனால நீ செய்கிறதெல்லாம் சரியில்லைன்னு புத்தியை சொல்கிறப்பா, என்னையை சொல்லலம்பான். ஏன்னா உடம்பு நான் இல்லைங்கிற இந்த அறிவோடு அவன் இருக்கின்றான். அதனால் என்ன சொல்கிறாரு, உடலோடு இருந்தாலும் உடலோடு இல்லாத ஒருவன் பலசாலி, உடலோடு இருந்து உடலோடு அபிமானம் வச்சவன் பலம் இல்லாதவனாக ஆகின்றான். ஆகவே இந்த உலகத்தில் நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் என்ற உடலில் செய்கிறேன், உடலில் அனுபவிக்கிறேன், உடல் நான் மனசு நான் நினைக்கிறவன் போக்தா கர்த்தா, அவன் பலவீனமானவன், அவன் பந்தப்பட்டவன். நான் அந்த உடம்புல இருந்தாலும் நான் செய்யலை, நான் அனுபவிக்கலைங்கிற அறிவோட இந்த உடம்பு நான் அல்லேங்கிற புத்தியோடு இருக்கக்கூடியவன் பந்தப்படாதவன், பழத்தை சாப்பிடாத பறவை போல ஞானி, அவன் பலசாலி, அவன் விடுதலை அடைந்தவன். இதுதான் இங்கே அறிமுகமாயிருக்காரு. அடுத்தது இதுக்கு காரணம் வித்யா அவித்யா, அந்த அறிவை பற்றியும் அறியாமையை பற்றியும் சொல்ல போகிறார். இதில் 2 பறவை சொல்லியிருக்கார். ஒன்று பழத்தை சாப்பிட்ற பறவை, ஒன்று பழத்தை சாப்பிடாத பறவை. பழத்தை சாப்பிட்ற பறவை ஜீவாத்மா, செய்பவன், அனுபவிப்பவன், அது அஞ்ஞானி, பலமில்லாத பறவை. இன்னொரு பறவை சாட்சியாக இருக்குது, எல்லாத்தையும் எல்லாம் நடந்தாலும் அது நான் இல்லைங்கிற ஒரு அறிவோடு இருக்குது. அது பழத்தை உட்கொள்ளாத பறவை, அது செய்வதும் இல்லை அனுபவிப்பதும் இல்லை என்ற புத்தி. அதுக்காக சாப்பிடாமல் இருப்பான்னு அர்த்தம் இல்லை. எது செஞ்சாலும் நான் செய்யலைங்கிற புத்தியோடு இருப்பான். அது ஞானி பறவை, பலமுடையது. இந்த பலமின்மைக்கு காரணம் அறியாமை, பலத்துக்கு காரணம் அறிவு. என்ன அறியாமை? உடலை பற்றியும் தன்னுடைய உண்மை சொரூபத்தை பற்றியும் அறியாமை இருந்தால் அது பலவீனம். தன்னை பற்றியும் தன்னுடைய உடல் இந்த உலகத்தை பற்றியும் அறிவு இருந்தால் அது பலம். உபனிஷத்தில் ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லிச்சு 2 பறவைக்கு. இங்கே ஞானி அஞ்ஞானியான பறவை, 2 பறவை. இதெல்லாம் ஒரே சரீரத்தில் தான் இருக்குது. இதுக்கு உதாரணம் பானை, தண்ணீர், சிதாபாசன், சித். சூரியன் பார்த்தோம், சூரியனுடைய பிரதிபிம்பம், சூரியன் தான் ஒரிஜினல். இதெல்லாம் 3 பொய். இதில் நடுவில் ஒன்று இருக்குது சிதாபாசன், அதுதான் பந்தப்படுது, அதுதான் மோட்சத்தையும் அடையுது. ஆனால் அது மித்தியா அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய மேலும் விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வருது. நமக்கு என்ன இடைவெளி பிறகு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு